ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸ்ஏ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அலட்சியமாக இருக்க முடியாது. ஏன்னா யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானையே தோற்கடிச்சிருக்காங்க. முதல் போட்டியே இந்திய அணிக்கு ப்ரெஷராக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை பற்றியும் அதே மாதிரி எல்லா முன்னாள் வீரர்களுமே இந்தியா அப்படி இல்லைனா ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு டீம்ஸில் ஏதோ ஒரு டீம் தான் கப் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆனால் நம்ம தமிழக வீரரான அஸ்வின் வாய்ப்பே கிடையாது. இந்தியா ஆஸ்திரேலியா விட இந்த ஒரு டீம் தான் கப்பு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் இந்தியா கிட்ட சமீபத்தில் மரணடி வாங்கின ஒரு டீமை இவங்க தான் கப்பு ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் கெஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் அதே மாதிரி ரிஷப் பண்ட் இசான் கிசான்லாம் கிடையாது. இந்த T20 உலகக்கோப்பையில் இந்த ஒரு பிளேயர் தான் மிரட்ட போகிறாரு அப்படின்னு இளம் வீரர் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் முதல் லீக் போட்டியை யுஎஸ்ஏ அணி கூட தான் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அமெரிக்க டீமை அவ்வளோ சாதாரணமாக நம்ம நினச்சிட முடியாது. ஏன்னா T20 கிரிக்கெட்டில் ஒரு 2 ஓவர் இல்லைனா ஒரு 3 ஓவர், ஒரு டெத் ஓவர் இல்லைனா பவர் பிளே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்சே மாற்றிட்டு போயிடும். அதே மாதிரி இந்திய ஏ அணிக்கு எதிரான போட்டியில் யுஎஸ்ஏ 200 ரன்கள் அடிச்சிருக்காங்க. கடந்த T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் மாதிரி பெரிய டீமை தோற்கடிச்சிருக்காங்க. அதுலேயும் ரெண்டாவது சுற்று ஆட்டங்கள்லாம் ரொம்ப ப்ரெஷரோட தான் போகும். அப்போ முதல் சுற்று போட்டி அப்படிங்கிறது இந்திய வீரர்களை மனசளவுலையும் உடல் அளவுலையும் தயார்படுத்தக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான் இருக்க போகுது. அதில் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக விளையாண்டோம் அப்படின்னா மொத்த மேட்சுமே நமக்கு டோட்டலாக காலி ஆயிரும். இன்னொரு புறம் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் 9 பவுலர்களை இந்திய டீம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே கூட பும்ராவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா பும்ரா இன்ஜரி ஆகிட்டார் அப்படின்னா அடுத்தடுத்த போட்டிகள் ஆட முடியாது அப்படிங்கிறதுனால தான் பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ யுஎஸ்ஏ அணிக்கு எதிரான போட்டியில் பும்ரா உள்ளே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜென்ரலாகவே கம்பீர் பயிற்சியாளராக வந்த பிறகு சுழற்சி அடிப்படையில் தான் வீரர்களை பயன்படுத்துவார். அப்போ யுஎஸ்ஏ தானே அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவை பெஞ்சில் உட்கார வச்சார் அப்படின்னா பும்ராவுக்கு மென்டலாகவும் அது ப்ரெஷராக இருக்கும். இன்னொரு புறம் அதுவே அணிக்கு சிக்கலாகவும் போயிடும். ஆனால் கம்பீர் அந்த மாதிரி பண்ண மாட்டார், ரிஸ்க் எடுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நம்பலாம். அடுத்து பார்த்தோன்னா அஸ்வின் இந்த ஒரு டீம் தான் கப் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூசிலாந்து டீமோட பேரை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு. நியூசிலாந்து எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ரீசெண்டாக தான் நம்ம இந்தியாவுக்கு 5 T20 போட்டியில் ஆடிருக்காங்க. அதில் ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. மீதி இருக்க 4 போட்டியில் நம்ம தான் ஜெயித்தோம். அப்போ நியூசிலாந்து மறுநாடி வாங்கியிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நியூசிலாந்து தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அஸ்வின் சொல்கிறாரு. பட் அஸ்வின் சொல்கிறாரு அப்படின்னா அதில் காரணம் இல்லாமல் அவர் சொல்ல மாட்டார். அப்போ என்ன காரணத்தை சொல்கிறாருன்னா நியூசிலாந்து அணி தோற்றுருக்கலாம், அது உண்மைதான். ஆனால் அந்த தோல்வியிலேருந்து நிறைய பாடங்கள் அவங்க கற்றுருப்பாங்க. இந்திய கிரவுண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கும். ஜென்ரலாகவே இந்த ஐசிசி ட்ராஃபி பெரிய ட்ராஃபியில் இந்தியாவுக்கு பெரிய ஒரு தலைவலியாக நியூசிலாந்து இருந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் நம்மக்கிட்ட தோற்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக T20 உலகக்கோப்பையில் ஆட மாட்டாங்க. அவங்களுடைய பேட்டிங் பவுலிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இப்போதைக்கு ஆடம் மில்னே, மைக்கேல் பிரஸ்வெல் இவங்களாம் காயத்தினால விலகி இருந்தாலுமே கூட ஒரு டீமாக பார்க்குறப்ப நியூசிலாந்து ரொம்ப ஆபத்தாக தான் வந்திருக்காங்க. அதே சமயம் ஆஸ்திரேலியா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சமீபத்தில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 0-3 அப்படிங்கிற கணக்கில் தொடரை இழந்தாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு இப்போ கிடையாது, ரிட்டையர் ஆகிட்டார். பேட் கம்மின்ஸும் ஆடலை, அவரும் காயத்தினால விலகிட்டார். இப்போதைக்கு ஸ்பின் பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜாம்பா வந்திருக்காரு. அதேமாதிரி மேத்யூ, குணமன் இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. இதில் ஜாம்பாவுக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீமோட பவுலிங் ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னே புரியலை. அப்போ அவங்க மேக்ஸ்வெல், ட்ரேவிஸ் ஹெட் இந்த மாதிரி பகுதி நேர ஸ்பின்னர்ஸை நம்பி தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பின் பவுலிங் யூனிட் ரொம்ப வீக்காக இருக்கிறப்ப ஆஸ்திரேலியா அணியால் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நான் நினைக்கல. அதே மாதிரி கடந்த உலகக்கோப்பையிலுமே ஆஸ்திரேலியா நல்லா ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் டீம் ஆஸ்திரேலியா இவங்க 2 பேரை விட நியூசிலாந்து அணி கப்பு அடிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அடுத்த ஃபைனல் அப்டேட் போனோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்லையுமே தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு வீரராக இருந்தவர் தான் ரிஷப் பண்ட். கடந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்திய அணியில் முக்கியமான ஒரு வீரராக இருந்த பண்ட் இந்த மாதிரி ஸ்குவாடில் இடம் பெறலை. பண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தான் ஆட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களே தவிர லிமிட்டட் ஓவர் கிரிக்கெட்டில் அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஆரம்பத்தில் அதிரடி ஆடினார். இப்போ அவருடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா டெஸ்ட்டில் T20 மாதிரி ஆடுவார். ஆனால் T20 கேமில் T20 மாதிரி ஆட சொன்னால் T20யில்
டெஸ்ட் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ரீசெண்டாக அவருடைய ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சடனாக ஒரு விபத்து அவருடைய வாழ்க்கையை டோட்டலாக வந்து புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதன் பிறகு 3 ஃபார்மேட்லேயுமே அவரால் இடம் பிடிச்சி ஆட முடியலை. இப்போதைக்கு பெரும்பாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும்தான் ரிஷப் பண்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ODI T20 அப்படின்னு வரும்பொழுது நிரந்தரமாக அவர் வந்து இடம் பிடிச்சி ஆடலை. அப்படிப்பட்ட சூழலில் இவர் வந்து இசான் கிசானை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இசான் கிசான் வந்து இந்திய அணியில் ஒரு கீ பிளேயராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவரை விட அபிஷேக் சர்மா தான் வந்து இந்திய அணியில் இப்போதைக்கு டேஞ்சரஸ் பேட்டராக வந்து இருக்கார். 2024 சர்வதேச போட்டியில் அறிமுகமான அபிஷேக் சர்மா இப்போ வரைக்குமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ஆடிட்டுருக்காரு. இது வரைக்கும் 38 போட்டியில் ஆடி 195 ஸ்ட்ரைக் ரேட்டோட 1300க்கு மேற்பட்ட ரன்களை வந்து சேர்த்துருக்காரு. வெறும் லக்கு மட்டும் இருந்தால், வெறும் லக்கு வச்சுக்கிட்டு ஒரு பிளேயரால் இந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ அதிரடியாலாம் வந்து ஆட முடியாது. அந்தளவுக்கு எஃபர்ட்டை அபிஷேக் சர்மா ஒரு போட்டியிலையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு டேஞ்சரஸான ஓப்பனர் இந்திய அணிக்கு வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுவும் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர். ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஓப்பனர் இந்திய அணியில் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. பட் ரோஹித்லாம் வந்து ஆரம்பத்தில் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ண மாட்டார், பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். பட் அபிஷேக் சர்மா கொஞ்சம் வித்தியாசமானவர். முதல் பந்துலேருந்தே 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி அபிஷேக் சர்மா கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் வந்து தெரிவிச்சிருக்காரு. நன்றி.